வருகின்றன. புதுச்சேரியில் மனித உரிமை செயற்பாட்டாளர் ஸ்டேன்சுவாமி உயிரிழப்புக்கு நீதி கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கட்சியினர் மற்றும் சமூக அமைப்பினர் கலந்து கொண்டனர். மனித உரிமை செயற்பாட்டாளர் ஸ்டேன்சுவாமி சிறையில் இருந்தபோது நோய்வாய்ப்பட்டு உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார். இதற்கு மத்திய பாஜக அரசுதான் காரணம் என கூறியும் இந்த உயிரிழப்புக்கு நீதி வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராஜாங்கம் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட மதசார்பற்ற கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள், டீசல் விலை உயர்வை கண்டித்து உருளையன்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் அண்ணா சிலை பெட்ரோல் பங்க் அருகே நடைபெற்ற கையெழுத்து இயக்கம் ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரசார் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை மத்திய அரசு திரும்ப பெற கோரி காங்கிரஸ் கட்சி சார்பில் தொகுதி வாரியாக பெட்ரோல் பங்குகள் மூலம் கையெழுத்து இயக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் உருளையன்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை கண்டித்து அண்ணா சிலை அருகே உள்ள பெட்ரோல் பங்க் முன்பு கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரமேஷ், ஆறுமுகம், மாநில பொதுச் செயலாளர் ரகுமான், கோவிந்தராஜ், இளைஞர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ராகுல் மற்றும் நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் விலை உயர்வை கண்டித்து கையெழுத்து பெற்று தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை, விலை உயர்வை கண்டித்து இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் சார்பில் பிச்சை எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து மாநிலம் முழுவதும் காங்கிரசார் கையெழுத்து இயக்கம் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தட்டாஞ்சாவடியில் உள்ள பெட்ரோல் நிலையம் முன்பு புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ராஜசேகர், பிசிசி சிறப்பு அழைப்பாளர் மோகன், சோமசுந்தரம் மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து பெட்ரோல் போட வந்த பொதுமக்களிடம் பிச்சை எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களின் எதிர்ப்பை மத்திய அரசுக்கு தெரிவித்தனர். இந்த போராட்டத்தில் இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 4 மணி நேரத்தில் 126 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 103 நபர்களுக்கும், காரைக்காலில் 6 நபர்களுக்கும், மாஹேவில் 17 நபர்களுக்கும் என மொத்தம் 126 நபர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் ஒருவர் உயிரிழந்து உள்ளதை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1768ஆக உயர்ந்துள்ளது. தற்போது 1695 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,15,234 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக 1,18,697 நபர்கள் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஏனாம் பிராந்தியத்தில் படகு மூலம் கடத்த இருந்த கள்ளசாராயத்தை போலீசார் மடக்கி பிடித்தனர். புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்திற்குட்பட்ட சில தீவுகளில் மர்ம நபர்கள் கள்ளச்சாராயத்தை தயாரித்து வருகின்றனர். இதுகுறித்து கிடைக்கும் தகவலை எடுத்து போலீசார் மற்றும் கலால் துறையினர் விரைந்து சென்று அவற்றை அழித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஏனாம் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தரிலாட்டிப்பா தீவிலிருந்து படகு வழியே கள்ளச்சாராயம் கடத்தப்படுவதாக தகவல் வந்தது. கோதாவரி ஆற்று வழியே படகில் கள்ளச்சாராயம் கொண்டு செல்லப்படுவதாக வந்த தகவலின்படி அங்கு சென்று சோதனையிட்ட போது படகில் கேன்களில் கள்ளச்சாராயம் இருந்தது. இதனால் படகை பறிமுதல் செய்து அவற்றிலிருந்து 400 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் கள்ளச்சாராயம் தயாரிப்பதற்கான எரிசாராயம் 50 லிட்டரையும், அதனை கொண்டு கள்ளச்சாராயம் தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்கள் மற்றும் இயந்திரங்களையும் போலீசார் கைப்பற்றினர். ஏனாம் மண்டல நிர்வாகி அமன் சர்மா உத்தரவின் பேரில் கலால்துறை ஆய்வாளர் சத்யநாராயணன் தலைமையில் போலீசார் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பசுபதி தலைமையில் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. கொரோனா தொற்றிலிருந்து நாட்டு மக்களை காப்பாற்றிட பிரதமர் நரேந்திர மோடி அனைவருக்கும் இலவச கோவிட்-19 தடுப்பூசி திட்டத்தின்படி இதுவரை தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் சிரமமின்றி போட்டுக்கொள்ளும் விதமாக புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பசுபதி தலைமையில் தடுப்பூசி முகாம் புதுசாரம் வெங்கடேஸ்வரா நகர் அவ்வை வீதி ஸ்ரீதேவி அபார்ட்மெண்டில் இன்று தடுப்பூசி முகாம் தொகுதி பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் தொடங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், உழவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன் கலந்து கொண்டு துவங்கி வைத்தனர். இதில் மாநில சிறுபான்மையினர் அணி துணைத் தலைவர் முகமது ஹனீப், மாவட்ட துணைத் தலைவர் திருநீலகண்டம், மாவட்ட செயலாளர் ஜெயபாரத் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதுவரை தடுப்பூசி போடாமல் விடுபட்டவர்கள் 300 பேர் கலந்து கொண்டு கோவிட்-19 தடுப்பூசி போட்டுக் கொண்டனர்.
இதில் பங்கு பெற்ற பொதுமக்களுக்கு 100 ரூபாய் மதிப்புள்ள மில்டன் கம்பியின் பெட் வாட்டர் பாட்டில். தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மீன்வளத்துறை இணை இயக்குனர் மற்றும் தீர்ப்பாய அதிகாரி தேவசிகாமணி அவர்களை நேரில் சென்று சந்தித்தார். பின்னர் அவர்களை தொடர்ந்து மீனவர் நலத்துறை இயக்குனர் நடராஜன் அவர்களையும் நேரில் சென்று சந்தித்தார். புதுவை உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கீரபாளையத்தில் விடுபட்ட மீனவர் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 5500 ரூபாய் 350க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு வராத காரணத்தினால் பொதுமக்கள் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் முறையிட்டனர். உடனே இன்று காலை 10 மணி அளவில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மீன்வளத்துறை இணை இயக்குனர் மற்றும் தீர்ப்பாய அதிகாரி தேவசிகாமணி அவர்களை நேரில் சென்று சந்தித்தார். பின்னர் அவர்களை தொடர்ந்து மீனவர் நலன்துறை இயக்குனர் நடராஜன் அவர்களையும் நேரில் சென்று சந்தித்தார். மீனவ மக்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் 45 நாட்கள் மீன்பிடி தடைக்கால கட்டத்தில் பெரும் வாழ்வாதார நெருக்கடியில் நிவாரணம் பெறாமல் கடும் இன்னல்பட்டு வருகின்றனர். எனவே அவர்கள் நிவாரண நிதி உதவியை பெற்றிட அதிகாரிகளை வலியுறுத்தினர். இதனையடுத்து மேலும் கணக்கு மற்றும் கருவூலங்களின் இயக்குனர் செல்வராஜ் அவர்களையும் நேரில் சென்று உடனே இன்றே மீனவ மீன்பிடி தடைக்கால நிவாரணம் நிதி உதவியை பெற்றிட முறையாக வலியுறுத்தினர். மீன்பிடி தடைக்கால நிவாரணம் தொகுதி மக்கள் பெற்றிட நிர்வாகிகள் ஒப்புதல் அளித்துள்ளனர். உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் சீரிய முயற்சியால் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்வின் போது தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ரவி, பொருளாளர் சண்முகம், மாநில மீனவரணி அமைப்பாளர் தனசேகரன், மேலும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உடனிருந்தனர். இன்று புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் பொதுமக்களுக்கு 2ஆம் தவணை தடுப்பூசி போடுவதற்கு சட்டமன்ற உறுப்பினரால் சிறப்பு முகாம் துவங்கி வைக்கப்பட்டது. இன்று புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஒதியஞ்சாலை பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலைய பொது மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் துவங்கி வைத்தார். மேலும் மக்களுக்கு இதனை குறித்து விழிப்புணர்வை கூறி ஊக்குவித்தார். உப்பளம் தொகுதியில் மக்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்வதில் அதிக அளவில் ஆர்வம் காட்டுகின்றனர். இது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் அங்குள்ள மருத்துவ அதிகாரிகளின் பணி பாராட்டத்தக்கது என்றும் ஊக்குவித்தார். உடன் சுகாதார ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர், செவிலியர்கள், தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ரவி மற்றும் நிர்வாகிகள் 500 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். வடிகால் வாய்க்கால் தூர் வாராததும் ஆக்கிரமிப்பும் தான் இதற்கு முக்கிய காரணம் என்று குற்றம் சாட்டுகின்றனர். புதுச்சேரி அடுத்த கிராம பகுதிகளான கொடத்தூர், மணவெளி, சுத்துக்கேணி, சந்தை புதுக்குப்பம், கைக்கலப்பட்டு, குமாரபாளையம், காட்டேரிக்குப்பம் ஆகிய கிராமங்களில் 500 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் நடவு செய்து உள்ளனர். அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நன்கு விளைந்திருந்தன. இன்று முதல் நெற்பயிர்களை அறுவடை செய்ய தயாராக இருந்தனர். ஆனால் திடீரென நேற்று இரவு தொடங்கி அதிகாலை வரை காற்றுடன் கூடிய கனமழை புதுச்சேரியில் பெய்தது. இதனால் கிராம பகுதிகளில் நிலங்களில் தண்ணீர் தேங்கியும் விளைந்த நெற்பயிர்கள் சரிந்தும் சேதமடைந்தன. இது பற்றி விவசாயிகள் தரப்பில் கூறுகையில் 500 ஏக்கருக்கு மேல் 37 ரகம் நெற்பயிர்கள் விதைத்தோம். கடந்த இருமுறையும் இயற்கை சூழலால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டது. ஆனால் இம்முறை பயிர்கள் நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்தன. இன்று முதல் அறுவடை செய்ய தயாராக இருந்தோம். திடீரென நேற்று இரவு பெய்த மழையால் 500 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர் முற்றிலும் பாதிக்கப்பட்டு உள்ளது. மழைநீரில் நெற்பயிர்கள் மூழ்கி உள்ளன. வடிகால் வசதி சரியாக இல்லை. பல இடங்களில் வடிகால் வாய்க்கால்கள் ஆக்கிரமிக்கப்பட்டும் தூர்வாராததால் மூடியும் உள்ளன. இதனால் ஏக்கருக்கு ரூபாய் 20,000 முதல் 25,000 வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்து இழப்பீடு பெற்று தர வேண்டும் என்றும், டீசல் விலை உயர்ந்து உள்ளதால் அறுவடை இயந்திரங்களின் வாடகையும் அதிகரித்து உள்ளது. தற்போது நன்கு விளைந்த பயிர் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் அது முளைத்து போய்விடும் என்று விவசாயிகளின் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் ஆண்டுதோறும் வடிகால் வாய்க்கால் சரி செய்து தருவதுடன் விவசாயிகளை காக்க அரசு உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். இம்முறையாவது அரசு எங்களுக்கு உதவ வேண்டும் என்று சோகதுறை சாலை ஒட்டியுள்ள வாய்க்காலில் சுமார் 2 அடி கழிவுநீர் தேங்கி குப்பைகள் அடைந்துள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். புதுவை உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கீரபாளையம் கிழக்கு கடற்கரை சாலை ஒட்டியுள்ள வாய்க்காலில் சுமார் 2 அடி கழிவுநீர் தேங்கி குப்பைகள் அடைந்துள்ள நிலையில் பொதுமக்கள் நேற்று மாலை சுமார் 7 மணி அளவில் சுத்தம் செய்ய உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து நேற்று மாலை 7:30 மணியளவில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் உடனே நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் சுப்பிரமணியம் அவர்களை அலைபேசியில் தொடர்பு கொண்டு நாளை காலை சுத்தம் செய்யும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை 10 மணி அளவில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நீர்ப்பாசன பிரிவு பாலசுப்ரமணி, செயற்பொறியாளர் சம்பாசிவம், ஜூனியர் பொறியாளர் நகராட்சி பழனிராஜா, நகராட்சி துணை பொறியாளர், நிர்வாகிகள் அனைவரையும் சம்பவ இடத்திற்கு வரவைத்து ஆய்வு செய்தார். பின் அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டார்.
பணிகளை விரைவாக நடக்கவும் மேலும் அதனைத் தொடர்ந்து பராமரிக்கவும் வலியுறுத்தினார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ரவி, மாநில மீனவ அமைப்பாளர் தனசேகரன், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்த 10 பயனாளிகளுக்கு மானிய தொகையை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு மானிய தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் குடிசை வீடுகளை கல்வீடாக மாற்ற முத்தியால்பேட்டையை சேர்ந்த சுமார் 10 பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மானிய தொகைக்கான ஆணையினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் துறை அதிகாரிகள் உட்பட பொதுமக்கள் கல்வி கட்டண கொள்ளையை தடுக்க கோரி சட்டமன்றம் முன்பு கையில் பதாகைகளுடன் தனிநபர் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டையை சேர்ந்தவர் கலைசெல்வன். இன்று காலை புதுச்சேரி சட்டமன்றம் வந்த கலைசெல்வன் தனியார் பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கட்டண கொள்ளையை தடுத்து நிறுத்த கோரி கையில் பதாகைகளுடன் சட்டமன்றம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் சட்டமன்றம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த பெரியகடை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட கலைசெல்வனை அங்கிருந்து அப்புறப்படுத்தி காவலுடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. வணக்கம்.